முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவையொட்டி கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இதற்குண்டான ஏற்பாடுகள் என்ன? முழு விவரத்தை பகிரலாம். தௌஃபிக், முன்னாள் முதலமைச்சரும் கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவு நாணயத்தை வெளியீட்டு விழா இன்று கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. மத்திய அரசின் சார்பாக 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட உள்ள நிலையில இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் இந்த வழி நெடுகிலும் நடைபெறுகிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை 6:40 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து INS அடையாறு தளம் வரை வருகிறார். அங்கிருந்து அவர் நேரடியாக கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார். அதன் பின்னர் 6:40 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். முன்னதாக அந்த 40 நிமிடம் ராஜ்நாத் சிங்கினுடைய பயணம் INS அடையாறு தளத்தில் இருந்து குறிப்பாக வாலாஜா சாலை வழியாக கலைவாணர் அரங்கத்திற்கு செல்ல உள்ள நிலையில அவரை வரவேற்பதற்காக வழி நெடுகிலும் திமுகவினர் வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக கலைஞர் கருணாநிதியினுடைய பதாகைகள், அவருடைய பொன்மொழிகள், அவருடைய வாசகங்கள் இந்த சாலை முழுவதும் இடம்பெற்றிருக்கிறது. பல கலைஞர்கள், குறிப்பாக நடன கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவு நாணயத்தினுடைய ஒரு விளக்க படமும் இங்கு வந்து சாலை நெடுகிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மெரினா கடற்கரைக்கு பெரும்பாலான மக்கள் வருவார்கள். இந்நிலையில இது ஒரு மிகப்பெரிய விழா ஏற்படுவதன் காரணமாக காமராஜர் சாலை, வாலாஜா சாலை மற்றும் அண்ணா சாலையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. தொப்பி இன்னும் 20 நிமிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த சாலை வழியாக வருவார். குறிப்பாக முக்கிய அமைச்சர்கள், முதலமைச்சருடைய இந்த கான்வாய் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் தற்போது கலைவாணர் அரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகரமே வந்து ஒரு உச்சகட்ட பாதுகாப்புல இருக்கு என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த விழா ஒரு அரசியல் சார்புடைய ஒரு விழாவாகவும் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுகிறது. திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் விழாவாகவும் இது இருக்கும் என சில அரசியல் ஆலோசகர்கள் கூறுகிறார்கள். இத்தகைய ஒரு சூழல்ல தான் கலைஞர் கருணாநிதி தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவர் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கூட இந்த விழாவிற்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கலைஞர் கருணாநிதிக்காக மத்திய அரசு செய்ய உள்ள இந்த மரியாதைக்கு பறைசாற்றும் விதமாக திமுக தொண்டர்கள் வழிநெடுகிலும் நின்று கொண்டு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். தௌஃபிக். பாலவெற்றிவேல், தகவலுக்கு நன்றி.